ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது உருகுனதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் பல்லேரி வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் பொன்னிறாகிற அளவு வணக்கி விட்டுக்குங்க. அது கூட ஒரு 7-8 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். முந்திரி பருப்பு ஆட் பண்ணாதவங்க 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நான் சின்ன தக்காளிங்காட்டி 4 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணிவிட்டு தட்டம் போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா அது தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு என்னென்ன மசாலா ஐட்டம் ஆட் பண்ணலான்னா, 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளித்து விடலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெண்ணெயும் 2 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணி அது காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, பல்லேரி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதுவும் ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பன்னீர் நம்ம நேற்று வீட்டில் ரெடி பண்ண வச்ச பன்னீர் தான். ஒரு டைம் அலாசிட்டு பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கலக்கி விட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் காய்ச்சின பால் ஒரு 1/4 டம்ளர் அது ஃபுல்லாக ஊற்றிக்குங்க. ஊற்றி கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. 2 கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு சப்பாத்தி கூட கட்டி தயிர் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிக்காருங்க, சூப்பராக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.